கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமான மாதத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்களா. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் இப்போ சந்தோஷமா இருப்பீங்க. சரியா? சரி. இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருப்பீர்களே, ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் தலைமையில் கை வைங்க. இப்போ தேவ மனுஷன் மூலமாக, தேவ ஸ்தானாதிபதி மூலமாக உங்களுக்காக ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையை அனுப்புகிறாரு. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையிலால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சங்கீதம் 103:4-5 ஆகிய வசனங்கள் இப்பொழுது என் பிள்ளைகளுடைய சிரசில் இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பலிக்கட்டும். இயேசு மரபிவாவே ஆமென். சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உனது மன விருப்பத்தின்படி, உன்னுடைய மனசில் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அப்படின்னா நிறைவேறாத உன் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, அப்படி நிறைவேறாத மன விருப்பங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு குறித்த ஒரு மன விருப்பம் ஆண்டவரத்தில் ரொம்ப நாளாக வச்சுருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் கண்ட்ரோல் மீறி பிள்ளை போயிட்டான் பிரதர், மறுபடியும் என் கண்ட்ரோலுக்கு அவன் வரலைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய கண்ட்ரோல் அவன் இருந்து மறுபடியும் என் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும், மறுபடியும் என் பிள்ளை ஃபேமிலி ப்ரேயரில் கலந்துக்கணும், இப்படின்னெல்லாம் உங்களுடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேறும். இன்னைக்கு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறான். இந்த வார்த்தை நீ கேட்டுட்டு இருக்கும் பொழுது, என் பிள்ளை இன்னைக்கு வீட்டில் இல்லையேன்னு நீ கவலைப்படுற, வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சேன்னு நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற, ஒரு வாலிப பிள்ளை 2 நாளாக வீட்டுக்கு வரலையே அப்படின்ற ஒரு பெரிய துக்கம் உனக்கு இருக்குது. அவனும் வெளிநாட்டில் இல்லை, உள்ளூரில் இருந்துட்டு எங்கே படுக்கிறான், எங்கே தூங்குறான், எங்கே இருக்கிறான், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனாக அவன் சுற்றுறான்னு நீ இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிற. இன்னைக்கு உன் கண்ணீரை கண்டு அவனை குணசாலியாக, கூடாரவாசியாக மாற்றி உன்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அரசாங்க தேர்வுக்கு நிறைய டெட் எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதிட்டோம் பிரதர், ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த முறை நீ எக்ஸாம் எழுது, ஆண்டவரை நம்பி போ, ஜெபம் பண்ணிட்டு போ. இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தை பிடிச்சிட்டு போ. என்ன வசனம்னா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளின்னு சொன்னீங்க, என் வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த முறை எனக்கு நீங்கள் வேலை இதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அது பேங்க் எக்ஸாமோ, ரயில்வேயோ, டிஎன்பிஎஸ்சியோ, இல்லைன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உன்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லை, ஒரு வேளை ரொம்ப நாளாக ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்துக்கு நீ ஏங்கி, ஆண்டவர் எப்படியாவது இந்த மாதம் தங்கிருமா, இந்த மாதம் கிடச்சிருமா, இந்த வருஷத்தில் கிடச்சிருமா அப்படின்னெல்லாம் நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் காலங்களில் ஆண்டவரே இன்னைக்கு உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, வேறு ஒன்றும் வேண்டாம், அண்ணாள் ஜெபிச்ச ஒரே பிள்ளை தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேளுங்க, அடுக்கடுக்காக பிள்ளையை கொடுப்பார். ஒரே பிள்ளையை கேட்ட அண்ணாளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். உனக்கும் அப்படியே செய்வார். ஸோ இந்த நாள் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற நாள். ஆவிக்குரிய விருப்பங்கள் நிறைய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அபிஷேகம் ஜெபிக்க முடியலை, நல்ல ஜெப வரத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கும்போது தூக்கமாக வருது, ஆண்டவரே ஜெபிக்கும்போது ஏதேதோ சிந்தனை வருது, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ரொம்ப வருஷமாக ஒரு வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, ஒரு சொந்த வீடு கிடச்சா நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை சொந்தமாக தருவார். சரியா? சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஹானி, சென்னை. என்னுடைய பெயர் ஹானி, என்னுடைய கணவர் பெயர் இஸ்ரவேல் மகேஸ்வர். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு 3.5 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தோம். நான் என்னுடைய அம்மா வீட்டில் இருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி திருமணம் பேசி முடித்தோம். இது குறித்து என்னுடைய கணவருக்கு சொல்வதற்கு முடிவு செய்தேன். அதற்கு முன்பாக தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொண்டேன். ஜெப ஊழியர் மிகுந்த பாரத்துடன் ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நான் என்னுடைய கணவரை நேரில் சந்தித்து
என்னுடைய சகோதரியின் திருமணம் குறித்து விவரங்களை தெரிவித்தேன். அவர் எந்த பிரச்சனையும் செய்யாமல் சமாதானத்துடனும் அன்புடனும் என்னோடு பேசினார். மேலும் என்னுடைய பெற்றோர்கள் அவரை நேரில் சந்தித்து திருமணத்திற்கு அழைத்தார்கள். என்னுடைய கணவர் என்னுடைய பெற்றோர்களை அன்புடன் வரவேற்று நல்ல விதமாக கவனித்தார். கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய சகோதரிக்கு சிறப்பாக திருமணம் நடந்தது. மேலும் என்னுடைய குடும்ப வாழ்வில் காணப்பட்ட சமாதான குறைவுகளை பிரிவினையும் மாற்றினார். நானும் என்னுடைய கணவரும் இப்பொழுது இணைந்து சந்தோஷமாக வாழ்கிறோம். எங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தந்தார். பாருங்கள், 3 வருஷம் பிரிஞ்சிருந்த குடும்பம் அடைக்கலை பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ரேயர் தான். அந்த ப்ரேயர் அங்கே ஹஸ்பண்டுடைய இருதயத்தில் பேசி அவ்வளவு கனிவாக குடும்பத்தை நடத்தி சகோதரி கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமாக இணைஞ்சிட்டாங்க. அதுதான் இதில் பெரிய ஆசீர்வாதம். செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நல்ல சாட்சியை கேட்டேன்ப்பா. அதே போல் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சு கிடந்தாங்கன்னா, இல்லைன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிஞ்சு கிடந்தாங்கன்னா, ஆண்டவரே மறுபடியும் நான் அவங்க கூட போய் சேரணும், மறுபடியும் நாங்கள் இணைஞ்சு வாழணும்னு தங்கள் மன விருப்பத்தை உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுது யார் யார் வைக்கிறார்களோ அவருடைய மன விருப்பத்தின்படி ஹஸ்பண்டுடைய இருதயத்தில் பேசும், மனைவியுடைய இருதயத்தில் பேசும். என்ன அழகாக இப்போ அவங்க ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்கப்பா. இதே போல் இவர்கள் குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும்படி, பிரிவினை நீங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய மன விருப்பத்தில் என்னென்ன அங்கலாய்ப்புகள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். அந்நாள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்த அந்த பிள்ளையை உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய மன விருப்பத்தை உங்களுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அவள் கேட்டது மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தது மட்டுமல்ல, 5 பிள்ளைகளை கொடுத்து அவளை கனம் பண்ணின ஆண்டவர் இவர்களுக்கும் அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.